கனிம வளங்கள் கொடுத்தாதான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. கனிம வளங்களும் ஒப்பந்தத்துக்கு தான் எல்லாத்தையும் ஃபைலா எடுத்துட்டு வந்தாப்புல அமெரிக்காவுக்கு வெள்ளை மலைக்கு வந்தாப்புல ஜெலன்ஸ்கி. ரெண்டு பேரும் பார்த்து பக்கத்துல வந்து பேசுறத பார்த்தா எங்க அடிக்கடி சண்டை நடந்துருமோன்னு பயமாயிடுச்சு. ஏன்னா ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி WWE கலந்துகிட்ட ஒரு நபர். ஆமா ஆமா, ஜெலன்ஸ்கி வந்து அவரும் ஏதோ மிலிட்ரி சூட்லாம் போட்டு பார்த்துருக்கேன் அவர் போட்டோவை. அதனால வந்து அந்த அளவுக்கு போகல. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வந்தப்பயே வந்து நீங்க கோட் சூட் போட்டு வரலங்கிறதெல்லாம் வச்சு கிண்டல் பண்ணியிருக்காரு ட்ரம்ப்பு. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்புலையும் கேட்டிருக்காங்க. அது வந்து எங்க போர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் அப்படி வருவேன் அப்படின்லாம் சொல்லி பதில் சொல்லியிருக்காரு. இதுவே ஒரு அவமரியாதைன்னுலாம் பேசியிருக்காங்க, சூட் போட்டு வந்து பார்க்காததே. அதுக்கப்புறம் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் ஜேடி வான்ஸ் துணை அதிபர், ட்ரம்ப், அப்புறம் வந்து ஜெலன்ஸ்கி 3 பேரும் வந்து பேசும்போது பெரிய வாக்குவாதம் நடந்தது. போரை பற்றி நீங்கள் வந்து பாருங்கள், உக்ரைனில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். உங்களுக்கும் போர் வந்தால் நீங்கள் இப்படி தான் செயல்படுவீங்க. இங்கே என்ன நடக்குது உக்ரைன்லங்கிறத போர் உங்களுக்கு வந்தால் உணர்வீங்க அப்படின்லாம் சொன்னோன்னா கோமாயிட்டார் ட்ரம்ப்பு. எங்களுக்கு என்ன நடக்கும்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, அந்த அதிகாரம்லாம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் வந்து 3வது உலக போரா தூண்டி விட்டுறாதீங்க, அமெரிக்கா வந்து அதில் தலையிட்டுச்சுன்னா 3ஆம் உலக போரா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேச, அந்த அரிய வகை கனிம வளங்கள் வேணும் எங்களுக்கு அப்படின்னு ட்ரம்ப் கேட்டபோது, நீங்கள் வந்து உத்தரவாதம் கொடுங்க, எங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுப்போன்னு உத்தரவாதம் கொடுங்கன்னு சொன்னதுக்கு மறுத்துட்டாரு ட்ரம்ப்பு. அப்போ நான் சைன் பண்ண முடியாது அப்படின்னோன்னே, இது வந்து உங்களுக்கு அமைதியே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குவாதமாகி அவர் வாக் அவுட் பண்ணிட்டாரு ஜெலன்ஸ்கி. லஞ்சு கூட சாப்பிடாம அவர் கிளம்பி போயிட்டாரு. ஸோ இது வந்து அவர் திரும்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அவர் அவமதிச்சிட்டாரு அமெரிக்காவை, அவருக்கு அமைதி வேணாம்னு நினைக்கிறாரு ஜெலன்ஸ்கி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி கிளம்பி போயிட்டாரு.